அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சுற்றிருக்கின்ற வெயில்ல மிக அற்புதமாக நம்முடைய யாத்திரையில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பங்கெடுத்து நம்முடைய ராணிப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில நம்முடைய சகோதர சகோதரிகள் எண்மண் எண் மக்கள் யாத்திரையை ஒரு சரித்திர யாத்திரையாக இந்த தொகுதியை மாற்றி காட்டியிருக்கின்றனர். ஐயா, ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த யாத்திரை படிப்படியாக ஒரு ஒரு ஊராக ஒரு பகுதியாக கடந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசி எதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து, அதே நேரத்தில் இந்த ஊழல் திமுக ஆட்சி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் தோலுரித்து காட்டி, இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு மந்திரி ஒரு மோசமான எம்எல்ஏ, பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அப்படி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை தொகுதியில நின்று கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், இது சாதாரண தொகுதி இல்லைங்க. இந்தியாவினுடைய பணக்கார எம்பி உங்களுடைய எம்பி எவ்வளவு கொடுத்து வச்சீங்க. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி தான் இந்தியாவுடைய பணக்கார எம்பி. சமீபத்தில் அவருடைய வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய பொழுது 1250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு சோதனையிலே கைப்பற்றினார். அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதி. சரி, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னு பார்த்தா பேருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு ராணிப்பேட்டை பெற பாடு இருக்குதுங்களே. எப்படி எம்பி கிட்ட தப்பிப்பது, எம்எல்ஏ கிட்ட தப்பிப்பது என்று சிந்திப்பதே உங்களுடைய முழுமையான வேலையாக இருக்கிறது சகோதர சகோதரி. இந்த தொகுதியில தான் கடவுளுக்கெல்லாம் வைத்தியராக இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் கூடியிருக்கக்கூடிய தொகுதி. அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற தன்வந்திரி கோவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை என்று கொண்டிருக்கின்றோம். தனது கப்பம் கட்ட மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் தேசிக மன்னன் மீது போர் தொடுத்து கப்பம் கட்ட வைக்க முயற்சித்த பொழுது வீரமரணம் அடைந்த மன்னன். அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜாவினுடைய மனைவி ராணிபாய் தன்னுடைய உயிரை வீழ்ந்தார். இருவருடைய வீரமும் தீரமும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பெற்றை பார்த்துவிட்டு ஆற்காடு நவாப் சததுல்லா கான் உடனடியாக பாலங்காற்றறையில் அவர்களுக்கு என்ன பளிங்கு கற்கள்ல ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார். அந்த ராணி பாய் அவர்களுடைய பெயர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார். அந்த ராணிப்பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். சரித்திரத்திற்கு பெயர் இருக்குது, தியாகத்திற்கு பெயர் போன ஊர். இந்த ஊரினுடைய பெயரே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக உயிரை துறந்து அவருடைய பெயரிலே ஒரு இஸ்லாமிய நவாப் உருவாக்கிய ஒரு நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த ஊரில் இருக்கு பாருங்க. மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலாஜாப்பேட்டை, முதல் நகராட்சி. பாருங்க, திருப்பி பாருங்கய்யா, ரோட்ல குழி இருக்கா, குழியில ரோட் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு. மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை. குழிக்குள்ள ரோடு போட்டிருக்கீங்களா, ரோடுக்குள்ள குழி போட்டிருக்கீங்களா, யாராச்சும் நமக்கு சொல்லணுங்க. அவ்வளவு மோசமாக, எங்கேயும் சுத்தம் இல்லை, எந்த சாலையும் பராமரிப்பில்லை. எப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு எப்படிப்பட்ட பழம்பெருமை மிக்க ஒரு ஊரை எப்படி மாட்டி இருக்கிறாங்க பாருங்க. 1856 சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தடம் இந்தியாவுடைய 3வது தடம். இந்தியாவுடைய 3வது தடம் சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வரை. எல்லாம் உங்களுக்கு முதல்ல வந்துருச்சுங்க ஐயா. முதல் நகராட்சி வந்துருச்சு, தமிழ்நாட்டினுடைய முதல் ரயில்வே தடம் உங்களுக்கு வந்துருச்சு, இந்தியாவுடைய 3வது ரயில்வே தடம் வந்துருச்சு. தன்வந்திரி ஐயா இங்க இருக்கிறாங்க, ஆனா காந்தி ஐயாட்ட மாட்டிக்கிட்டோம். அதை தாண்டி இந்த நகராட்சி வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். இந்த ராணிப்பேட்டையில தான் திராவிட கட்சிகளுடைய முதல் அநியாயம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அநியாயம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் தவறு உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில இந்த வாலாஜாப்பேட்டையில ராணிப்பேட்டையில தான் ஐயா செஞ்சாங்க. 1973 அடிக்கல் நாட்டப்பட்டு 75 பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசினுடைய குரோமைட் கெமிக்கல் நிறுவனம் 28 ஆண்டுகளுக்கு முன்பு மூடியிருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊர்ல அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வுல ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு.
எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாருங்க. அதனால்தான் இந்த பகுதியில கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க ஐயா. தமிழ்நாட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அது அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு ராணிப்பேட்டை. குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்துருக்குதுங்க ஐயா. குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும். மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணிலிருந்து மேலே வந்து தண்ணீர்ல கலக்குங்க ஐயா. 10 கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடிதண்ணீரை குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருக்கு. 2023 போன வருஷம் சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தார்கள், மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை, இந்த பகுதியினுடைய குரோமியத்தை முழுமையாக அகற்றவில்லை, இதனால் மக்களுக்கு பெரும் ஆபத்து இருக்கு இந்த குரோமியம் கழிவுகள். 2023 நவம்பர்ல நம்முடைய தேசிய பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்பிக்கு நேரம் இல்லை, ஜெகத் ரட்சகன் நேரம் இல்லை. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு எம்எல்ஏ காந்தியாக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனுக்கு நேரம் இல்லை. யாருக்கும் நேரம் இல்லாதனால சாமானிய மக்கள் நம்ம விதி எப்படியோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது ஐயா. இதுதான் இங்க பேசணும். ராணிப்பேட்டையில ஒரு தேர்தல் நேரத்தில் யாராவது அரசியல் தலைவர்கள் வந்தால் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி 0% குரோமியம், 0க்கு குரோமியத்தை எப்ப கொண்டு வருவீங்க நீங்க கேட்டா நீங்க நல்ல வாக்காளர் என்ற அர்த்தம் ஐயா. திராவிடம் இது அது, திராவிட மாடல் அரசு, இந்திய திணிக்கிறாங்க, தமிழை திணிக்கிறாங்க, கன்னடத்தை திணிக்கிறாங்க, தெலுங்கை திணிக்கிறாங்க, தேவையில்லாத வேலை. இதையே பேசி 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 ஒரு ரோடு கூட போடாம நகராட்சியை சீர்குலைத்து லஞ்சம் தலைவர் தாரக்கூடிய ஒரு தொகுதியில நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரர். அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் 2023 ஜூன் மாசத்துல சொன்னார், எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க, என் பேரு காந்திங்கிறனால முதலமைச்சர் அந்த துறை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதே பிரச்சனை தான் ராகுல் காந்திக்கு இருக்கு, இதே பிரச்சனை தான் அவங்க சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி ஐயா 2 பேருக்கு இதே பிரச்சனை தான். காந்தி என்கின்ற அற்புதமான பெயரை வைத்துக் கொண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம காந்தி ஐயாவுக்கு சட்டப்பேரவை உறுப்பினருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னங்க ஐயா, தமிழகத்திலே ஆபாசமாக மேடையிலே கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடிய 35 அமைச்சர்களே முதலிடத்துல காந்தி அவங்க இருக்கிறாங்க. வாயை துறந்தாலே கெட்ட வார்த்தைகளும் ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய எம்எல்ஏக்கு வரும். இல்ல இன்னொரு சாதனை என்னன்னா 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஐயா, கள்ளச்சாராயம்ல 2-3 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 35 அமைச்சர்ல காந்தி ஐயா சாதனை என்னன்னா, கள்ளச்சாராயம் காட்சி, குண்டாஸ் கைதியாக சிறையில குண்டாஸ் சட்டத்தில் இருந்த பெருமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க காந்தி. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அரசியல் இருக்கக்கூடிய ஆக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, ராக்கும் இவருக்கும் எந்த தகுதி இல்லை, சீக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, யாக்கும் இவருக்கு எந்த தகுதி இல்லை, இல்லுக்கு இவருக்கு எந்த தகுதி இல்லை. அரசியலுக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை, கைத்தறிக்கும் இவருக்கும் எந்த தகுதியும் இல்லை. செய்தது அனைத்துமே அடாவடித்தனம், தவறு. வேறு வழியே இல்லாம இந்த தொகுதியில ராணிப்பேட்டையில மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் பேயி, ஒரு பக்கம் பூதம், 2க்கு நடுவிலே ராணிப்பேட்டை நீங்கள் மாட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஜெகத் ரட்சகன் பேயா, காந்தி பேயா, ஜெகத் ரட்சகன் பூதமா, காந்தி அவர்கள் பூதமா, நீங்களே ஊழிச்சுங்க ஐயா. எனக்கு காந்தி ஐயா அவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 10% காந்தி. அதாவது அவருடைய வேலையே கைத்தறி சீலை, கைத்தறி புடவை. அதை யாரு நெய்கிறாங்களோ அதை சரியாக வாங்கி பொங்கல் தொகுப்பும் பொழுது அந்த சேலையும் புடவையும் பத்திரமா நமக்கு கொடுக்கணும். இதான் அவருடைய முக்கியமான வேலை. 1,70,00,000 பேர்த்துக்கு தமிழக அரசு இலவச வேட்டி சேலையை பத்திரமாக ஒரு ஆண்டும் கொடுக்கணும். ஆனா அண்ணன் பாத்தீங்கன்னா வந்தோடனே 3 ஐடியா பண்ணாரு, 3ஐயும் நாங்க முறியடிச்சோம். முதல் ஐடியா என்ன பண்ணாருனாங்க, நம்முடைய சீலை உற்பத்தியை குறைத்து சூரத்திலிருந்து நைசா சேலையை வாங்கி இங்க உற்பத்தி பண்ணல மாதிரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணார். அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அதை நிறுத்திட்டோம். 2வது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம், கைத்தறி அவங்களுக்கு வங்கி அமைப்போம், அடையாள அட்டை கொடுப்போம், ஊக்கத்தொகை கொடுப்போம். அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு 10% திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்ச வச்சிருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு 5 ரூபாய் கமிஷன் வாங்குறாரு காந்தி அண்ணன்.
போன வருஷம் 1,70,00,000 வேட்டி சேலை கொள்முதல் பண்ணாங்க. வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு 8,50,00,000 ரூபாய் கமிஷன் வாங்கித்தான் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு.